ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சோப் என்னென்னா கேரட் சோப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரட் சோப் செய்கிறதுக்கு ஒரு கேரட் எடுத்துக்கலாம். அந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இந்த சோப் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போ கிளிசரின் சோப் பேஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணிக்கலாம். எது குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்காகத்தான். இந்த கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியர் சோப்பில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தடில் அதே மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த தண்ணிக்குள்ளே நம்ம சோப் பேஸ் வச்சுருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மெல்ட் ஆகும்போது எந்த ஒரு வாசனையும் வராது, சாதாரணமாக தான் இருக்கும். அப்படியே வாசனை வந்துச்சு அப்படின்னா உங்களோட சோப் பேஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் பேஸ்ட் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம முகத்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது சர்ம பளபளப்பை அதிகரிக்கிறதுக்கு இந்த கேரட் சோப் ஹெல்ப் பண்ணுது. இது கூட நம்ம வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டீ கப் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ மோல்டில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் இந்த மாதிரி மோல்டை தூக்கி வச்சுட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 5 to 6 ஹவர் அப்படியே வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி தான் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்த உடனேயே இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.